ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 18:11 ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன கெட்டு விட்டது அப்படின்னு நாம் நினைப்போம். மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்ததே கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று பார்ப்போம். நாம் கெட்டு போய் இருக்கிறோம், தேவனை அறியாமல் இருக்கிறோம், மெய்யை அறியாமல் இருக்கிறோம், சத்தியத்தை காணாமல் இருக்கிறோம். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மனுஷன் கெட்டு போக கூடாது என்பதற்கவே மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு அவர் வந்தார். அதனாலதான் நீங்க கெட்டு போக கூடாது என்பது அவருடைய ஆதங்கம். அது மட்டும் இல்லாமல் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த உலகத்துக்குரிய காரியத்திலே நீங்கள் ஆழ்ந்து கொண்டு இருப்பீனால் நித்தியத்துக்குள்ள நீங்கள் எப்படி போவீர்கள் என்பது அவருடைய கேள்வியா இருக்கிறது. அதனால தான் இந்த பூமிக்கு மனுஷகுமாரனா இந்த பூமிக்கு வந்து கெட்டு போன நம்மளை, உலகத்துக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கிற நம்மை, தவறான வழியில நடந்து கொண்டு இருக்கிற நம்மை, கெட்டு போய் கொண்டு இருக்கிற நம்மை கெட்டு போகாமல் காப்பாற்றும்படியாக இந்த பூமிக்கு வந்து நம்மளை ரட்சிக்கும்படியாக வந்தார். அதனால் தான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம். அந்த மரணத்தை எடுத்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்து கெட்டு போன ஆகிய நம்மளை ரட்சிக்கும்படியாக அவர் கரங்களை நீட்டி தனக்காக தன் ஜீவனையே கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாகவே கெட்டு போயிருக்கிறேன்பா, உண்மையாகவே என் வாழ்க்கையில சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, நான் இந்த உலகத்திற்குள்ள சிக்கிக் கொண்டு உலகக்குரிய காரியத்திலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நீங்க கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளும் போது கெட்டு போனதை எடுத்து ரட்சித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி பாதுகாப்பார். நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.